Welcome to day 28 of the 365 Days Bible Challenge. Today we will be reading Exodus 32 to 34. These books reveal both human weakness and God's deep mercy and forgiveness. They remind us that even when we fail, God invites us back to Him with grace. May today's reading lead us to repentance, humility, and renewed commitment. Let us begin with honest hearts and a desire to be restored. 365 நாட்கள் பைபிள் சவாலின் 28வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் யாத்திராகமம் 32 முதல் 34 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த அத்தியாயங்கள் மனித பலவீனத்தையும் தேவனுடைய மிகுந்த இரக்கத்தையும் மன்னிப்பையும் வெளிப்படுத்துகின்றன. நாம் தவறினாலும் தேவன் கிருபையுடன் நம்மை மீண்டும் தம்மிடம் அழைக்கிறார் என்பதை இவை நினைவூட்டுகின்றன. இன்றைய வாசிப்பு மனந்திரும்புதலுக்கும் தாழ்மைக்கும் புதிய அர்ப்பணிப்புக்கும் வழி நடத்தட்டும். நேர்மையான இதயத்துடனும் புதுப்பிக்கப்பட வேண்டிய ஆசையுடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Exodus chapter 32. யாத்திராகமம் அதிகாரம் 32. Verse 1. And when the people saw that Moses delayed to come down out of the mount, the people gathered themselves together unto Aaron, and said unto him, Up, make us gods, which shall go before us. For, as for this Moses, the man that brought us up out of the land of Egypt, we wot not what is become of him. வசனம் 1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். Verse 2. And Aaron said unto them, Break off the golden earrings, which are in the ears of your wives, of your sons, and of your daughters, and bring them unto me. வசனம் 2. அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். Verse 3. And all the people break off the golden earrings which were in their ears, and brought them unto Aaron. வசனம் 3. ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். Verse 4. And he received them at their hand, and fashioned it with a graving tool, after he had made it a molten calf. And they said, These be thy gods, O Israel, which brought thee up out of the land of Egypt. வசனம் 4. அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்பக்கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். Verse 5. And when Aaron saw it, he built an altar before it. And Aaron made proclamation, and said, Tomorrow is a feast to the Lord. வசனம் 5. ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். Verse 6. And they rose up early on the morrow, and offered burnt offerings, and brought peace offerings, and the people sat down to eat and to drink, and rose up to play. வசனம் 6. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். Verse 7. And the Lord said unto Moses, Go, get thee down, for thy people
which thou broughtest out of the land of Egypt, have corrupted themselves. வசனம் 7. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். Verse 8. They have turned aside quickly out of the way which I commanded them. They have made them a molten calf, and have worshipped it, and have sacrificed thereunto, and said, These be thy gods, O Israel, which have brought thee up out of the land of Egypt. வசனம் 8. அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். Verse 9. And the Lord said unto Moses, I have seen this people, and, behold, it is a stiff-necked people. வசனம் 9. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். Verse 10. Now therefore let me alone, that my wrath may wax hot against them, and that I may consume them, and I will make of thee a great nation. வசனம் 10. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். Verse 11. And Moses besought the Lord his God, and said, Lord, why doth thy wrath wax hot against thy people, which thou hast brought forth out of the land of Egypt with great power, and with a mighty hand? வசனம் 11. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? Verse 12. Wherefore should the Egyptians speak, and say, For mischief did he bring them out, to slay them in the mountains, and to consume them from the face of the earth? Turn from thy fierce wrath, and repent of this evil against thy people. வசனம் 12. மலைகளில் அவர்களை கொன்று போடவும், பூமியின் மேல் ராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபங்கொள்ளும். Verse 13. Remember Abraham, Isaac, and Israel, thy servants, to whom thou swayest by thine own self, and saidst unto them, I will multiply your seed as the stars of heaven, and all this land that I have spoken of will I give unto your seed, and they shall inherit it forever. வசனம் 13. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். Verse 14. And the Lord repented of the evil which he thought to do unto his people. வசனம் 14. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபங்கொண்டார். Verse 15. And Moses turned, and went down from the mount, and the 2 tables of the testimony were in his hand. The tables were written on both their sides, on the one side and on the other were they written. வசனம் 15. பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான்,
சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. Verse 16. And the tables were the work of God, and the writing was the writing of God, graven upon the tables. வசனம் 16. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. Verse 17. And when Joshua heard the noise of the people as they shouted, he said unto Moses, There is a noise of war in the camp. வசனம் 17. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். Verse 18. And he said, It is not the voice of them that shout for mastery, neither is it the voice of them that cry for being overcome, but the noise of them that sing do I hear. வசனம் 18. அதற்கு மோசே, அது ஜெயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். Verse 19. And it came to pass, as soon as he came nigh unto the camp, that he saw the calf, and the dancing, and Moses' anger waxed hot, and he cast the tables out of his hands, and brake them beneath the mount. வசனம் 19. அவன் பாளையத்துக்குச் சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எறிந்து உடைத்து போட்டு. Verse 20. And he took the calf which they had made, and burnt it in the fire, and ground it to powder, and strawed it upon the water, and made the children of Israel drink of it. வசனம் 20. அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். Verse 21. And Moses said unto Aaron, What did this people unto thee, that thou hast brought so great a sin upon them? வசனம் 21. பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும்பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். Verse 22. And Aaron said, Let not the anger of my Lord wax hot. Thou knowest the people, that they are set on mischief. வசனம் 22. அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். Verse 23. For they said unto me, Make us gods, which shall go before us. For, as for this Moses, the man that brought us up out of the land of Egypt, we wot not what is become of him. வசனம் 23. இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். Verse 24. And I said unto them, Whosoever hath any gold, let them break it off. So they gave it me. Then I cast it into the fire, and there came out this calf. வசனம் 24. அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். Verse 25. And when Moses saw that the people were naked, for Aaron had made them naked unto their shame among their enemies. வசனம் 25.
ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு. Verse 26. Then Moses stood in the gate of the camp, and said, Who is on the Lord's side? Let him come unto me. And all the sons of Levi gathered themselves together unto him. வசனம் 26. பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். Verse 27. And he said unto them, Thus saith the Lord God of Israel, Put every man his sword by his side, and go in and out from gate to gate throughout the camp, and slay every man his brother, and every man his companion, and every man his neighbor. வசனம் 27. அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தந்தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தந்தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தந்தன் அயலானையும் கொன்று போடக்கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். Verse 28. And the children of Levi did according to the word of Moses. And there fell of the people that day about 3,000 men. வசனம் 28. லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். Verse 29. For Moses had said, Consecrate yourselves today to the Lord, even every man upon his son, and upon his brother, that he may bestow upon you a blessing this day. வசனம் 29. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தந்தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாயிருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். Verse 30. And it came to pass on the morrow, that Moses said unto the people, Ye have sinned a great sin, and now I will go up unto the Lord. Peradventure I shall make an atonement for your sin. வசனம் 30. மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள். உங்களுக்காக பாவநிவிர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறிப்போகிறேன் என்றான். Verse 31. And Moses returned unto the Lord, and said, Oh, this people have sinned a great sin, and have made them gods of gold. வசனம் 31. அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பிப் போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். Verse 32. Yet now, if thou wilt forgive their sin, and if not, blot me, I pray thee, out of thy book which thou hast written. வசனம் 32. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். Verse 33. And the Lord said unto Moses, Whosoever hath sinned against me, him will I blot out of my book. வசனம் 33. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். Verse 34. Therefore now go, lead the people unto the place of which I have spoken unto thee. Behold, mine angel shall go before thee. Nevertheless in the day when I visit I will visit their sin upon them. வசனம் 34. இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார்.
Verse 35. And the Lord plagued the people, because they made the calf, which Aaron made. வசனம் 35. ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். Exodus chapter 33. யாத்திராகமம் அதிகாரம் 33. Verse 1. And the Lord said unto Moses, Depart, and go up hence, thou and the people which thou hast brought up out of the land of Egypt, unto the land which I swore unto Abraham, to Isaac, and to Jacob, saying, Unto thy seed will I give it. வசனம் 1. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். Verse 2. And I will send an angel before thee, and I will drive out the Canaanite, the Amorite, and the Hittite, and the Perizzite, the Hivite, and the Jebusite. வசனம் 2. நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஈவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். Verse 3. Unto a land flowing with milk and honey, for I will not go up in the midst of thee, for thou art a stiff-necked people, lest I consume thee in the way. வசனம் 3. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். Verse 4. And when the people heard these evil tidings, they mourned, and no man did put on him his ornaments. வசனம் 4. துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். Verse 5. For the Lord had said unto Moses, Say unto the children of Israel, Ye are a stiff-necked people, I will come up into the midst of thee in a moment, and consume thee. Therefore now put off thy ornaments from thee, that I may know what to do unto thee. வசனம் 5. ஏனென்றால் நீங்கள் வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொல் என்று கர்த்தர் மோசேயோடே சொல்லியிருந்தார். Verse 6. And the children of Israel stripped themselves of their ornaments by the Mount Horeb. வசனம் 6. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலையருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். Verse 7. And Moses took the tabernacle, and pitched it without the camp, afar off from the camp, and called it the tabernacle of the congregation. And it came to pass, that every one which sought the Lord went out unto the tabernacle of the congregation, which was without the camp. வசனம் 7. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பி தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். Verse 8. And it came to pass, when Moses went out unto the tabernacle, that all the people rose up, and stood every man at his tent door, and looked after Moses, until he was gone into the tabernacle. வசனம் 8. மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்குமட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். Verse 9. And it came to pass, as Moses entered into the tabernacle,
the cloudy pillar descended, and stood at the door of the tabernacle, and the Lord talked with Moses. வசனம் 9. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடாரவாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். Verse 10. And all the people saw the cloudy pillar stand at the tabernacle door, and all the people rose up and worshipped, every man in his tent door. வசனம் 10. ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடாரவாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடாரவாசலில் பணிந்து கொண்டார்கள். Verse 11. And the Lord spake unto Moses face to face, as a man speaketh unto his friend. And he turned again into the camp. But his servant Joshua, the son of Nun, a young man, departed not out of the tabernacle. வசனம் 11. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். Verse 12. And Moses said unto the Lord, See, thou sayest unto me, Bring up this people, and thou hast not let me know whom thou wilt send with me. Yet thou hast said, I know thee by name, and thou hast also found grace in my sight. வசனம் 12. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னுடைய கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. Verse 13. Now therefore, I pray thee, if I have found grace in thy sight, show me now thy way, that I may know thee, that I may find grace in thy sight, and consider that this nation is thy people. வசனம் 13. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். Verse 14. And he said, My presence shall go with thee, and I will give thee rest. வசனம் 14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். Verse 15. And he said unto him, If thy presence go not with me, carry us not up hence. வசனம் 15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னுடைய கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். Verse 16. For wherein shall it be known here that I and thy people have found grace in thy sight? Is it not in that thou goest with us? So shall we be separated, I and thy people, from all the people that are upon the face of the earth. வசனம் 16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். Verse 17. And the Lord said unto Moses, I will do this thing also that thou hast spoken, for thou hast found grace in my sight, and I know thee by name. வசனம் 17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். Verse 18. And he said, I beseech thee, show me thy glory. வசனம் 18.
அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். Verse 19. And he said, I will make all my goodness pass before thee, and I will proclaim the name of the Lord before thee, and will be gracious to whom I will be gracious, and will show mercy on whom I will show mercy. வசனம் 19. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி. Verse 20. And he said, Thou canst not see my face, for there shall no man see me, and live. வசனம் 20. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடிருக்க கூடாது என்றார். Verse 21. And the Lord said, Behold, there is a place by me, and thou shalt stand upon a rock. வசனம் 21. பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. Verse 22. And it shall come to pass, while my glory passeth by, that I will put thee in a cleft of the rock, and will cover thee with my hand while I pass by. வசனம் 22. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து, நான் கடந்து போகுமட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். Verse 23. And I will take away mine hand, and thou shalt see my back parts, but my face shall not be seen. வசனம் 23. பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். Exodus chapter 34. யாத்திராகமம் அதிகாரம் 34. Verse 1. And the Lord said unto Moses, Hew thee 2 tables of stone like unto the first, and I will write upon these tables the words that were in the first tables, which thou brakest. வசனம் 1. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். Verse 2. And be ready in the morning, and come up in the morning unto Mount Sinai, and present thyself there to me in the top of the mount. வசனம் 2. விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி, அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். Verse 3. And no man shall come up with thee, neither let any man be seen throughout all the mount, neither let the flocks nor herds feed before that mount. வசனம் 3. உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையிலெங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடுமாடு மேயவும் கூடாது என்றார். Verse 4. And he hewed 2 tables of stone like unto the first. And Moses rose up early in the morning, and went up unto Mount Sinai, as the Lord had commanded him, and took in his hand the 2 tables of stone. வசனம் 4. அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து, அதிகாலமே எழுந்திருந்து, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். Verse 5. And the Lord descended in the cloud, and stood with him there, and proclaimed the name of the Lord. வசனம் 5. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். Verse 6. And the Lord passed by before him, and proclaimed, The Lord God, merciful and gracious, long-suffering, and abundant in goodness and truth. வசனம் 6. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது
அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீட்டிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். Verse 7. Keeping mercy for thousands, forgiving iniquity and transgression and sin, and that will by no means clear the guilty, visiting the iniquity of the fathers upon the children, and upon the children's children, unto the third and to the fourth generation. வசனம் 7. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். Verse 8. And Moses made haste, and bowed his head toward the earth, and worshipped. வசனம் 8. மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு. Verse 9. And he said, If now I have found grace in thy sight, O Lord, let my Lord, I pray thee, go among us, for it is a stiff-necked people, and pardon our iniquity and our sin, and take us for thine inheritance. வசனம் 9. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்காக்கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். Verse 10. And he said, Behold, I make a covenant. Before all thy people I will do marvels, such as have not been done in all the earth, nor in any nation. And all the people among which thou art shall see the work of the Lord, for it is a terrible thing that I will do with thee. வசனம் 10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். Verse 11. Observe thou that which I command thee this day. Behold, I drive out before thee the Amorite, and the Canaanite, and the Hittite, and the Perizzite, and the Hivite, and the Jebusite. வசனம் 11. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்திவிடுகிறேன். Verse 12. Take heed to thyself, lest thou make a covenant with the inhabitants of the land whither thou goest, lest it be for a snare in the midst of thee. வசனம் 12. நீ போய்ச் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். Verse 13. But ye shall destroy their altars, break their images, and cut down their groves. வசனம் 13. அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். Verse 14. For thou shalt worship no other God, for the Lord, whose name is jealous, is a jealous God. வசனம் 14. கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சலுள்ள தேவனே. ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். Verse 15. Lest thou make a covenant with the inhabitants of the land, and they go a whoring after their gods, and do sacrifice unto their gods, and one call thee, and thou eat of his sacrifice. வசனம் 15. அந்த தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி
தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். Verse 16. And thou take of their daughters unto thy sons, and their daughters go a-whoring after their gods, and make thy sons go a-whoring after their gods. வசனம் 16. அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். Verse 17. Thou shalt make thee no molten gods. வசனம் 17. வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். Verse 18. The feast of unleavened bread shalt thou keep. 7 days thou shalt eat unleavened bread, as I commanded thee, in the time of the month Abib. For in the month Abib thou camest out from Egypt. வசனம் 18. புளிப்பில்லா அப்பப்பண்டிகையை நீங்கள் கைக்கொண்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தில் குறித்த காலத்திலே 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். ஆபீப் மாதத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்டாயே. Verse 19. All that openeth the matrix is mine, and every firstling among thy cattle, whether ox or sheep, that is male. வசனம் 19. கற்பந்திறந்து பிறக்கிற யாவும் உன் ஆடுமாடுகளின் தலையீற்றான ஆண்கள் யாவும் என்னுடையவைகள். Verse 20. But the firstling of an ass thou shalt redeem with a lamb. And if thou redeem him not, then shalt thou break his neck. All the firstborn of thy sons thou shalt redeem, and none shall appear before me empty. வசனம் 20. கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக. அதை மீட்டுக்கொள்ளாதிருந்தால் அதின் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதற்பேறானவைகளை எல்லாம் மீட்டுக்கொள்ள வேண்டும். வெறுங்கையோடே என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது. Verse 21. 6 days thou shalt work, but on the 7th day thou shalt rest. In earing time and in harvest thou shalt rest. வசனம் 21. 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக. Verse 22. And thou shalt observe the feast of weeks, of the first fruits of wheat harvest, and the feast of ingathering at the year's end. வசனம் 22. கோதுமை அறுப்பின் முதற்பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. Verse 23. Thrice in the year shall all your men children appear before the Lord God, the God of Israel. வசனம் 23. வருஷத்தில் 3 தரம் உங்கள் ஆண்மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவர்கள். Verse 24. For I will cast out the nations before thee, and enlarge thy borders, neither shall any man desire thy land, when thou shalt go up to appear before the Lord thy God thrice in the year. வசனம் 24. நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. Verse 25. Thou shalt not offer the blood of my sacrifice with leaven, neither shall the sacrifice of the feast of the Passover be left unto the morning. வசனம் 25. எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் செலுத்த வேண்டாம். பஸ்கா பண்டிகையின் பலியை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம். Verse 26. The first of the first fruits of thy land thou shalt bring unto the house of the Lord thy God. Thou shalt not see the kid in his mother's milk. வசனம் 26.
உங்கள் நிலத்தில் முதல் விளைந்த முதற்பலத்தை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள். வெள்ளாட்டுக்குட்டியை அதின் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் என்றார். Verse 27. And the Lord said unto Moses, Write thou these words, for after the tenor of these words I have made a covenant with thee and with Israel. வசனம் 27. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது. இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். Verse 28. And he was there with the Lord 40 days and 40 nights. He did neither eat bread, nor drink water, and he wrote upon the tables the words of the covenant, the 10 commandments. வசனம் 28. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். Verse 29. And it came to pass, when Moses came down from Mount Sinai with the 2 tables of testimony in Moses' hand, when he came down from the mount, that Moses wist not that the skin of his face shone while he talked with him. வசனம் 29. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிறபோது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். Verse 30. And when Aaron and all the children of Israel saw Moses, behold, the skin of his face shone, and they were afraid to come nigh him. வசனம் 30. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேரப்பெயர்ந்தார்கள். Verse 31. And Moses called unto them, and Aaron and all the rulers of the congregation returned unto him, and Moses talked with them. வசனம் 31. மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையிலுள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோடே பேசினான். Verse 32. And afterward all the children of Israel came nigh, and he gave them in commandment all that the Lord had spoken with him in Mount Sinai. வசனம் 32. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோடே பேசினவைகளையெல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். Verse 33. And, till Moses had done speaking with them, he put a veil on his face. வசனம் 33. மோசே அவர்களோடே பேசி முடியுமளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். Verse 34. But when Moses went in before the Lord to speak with him, he took the veil off, until he came out, and he came out, and spake unto the children of Israel, that which he was commanded. வசனம் 34. மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடே பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லும்போது. Verse 35. And the children of Israel saw the face of Moses, that the skin of Moses' face shone. And Moses put the veil upon his face again, until he went in to speak with him. வசனம் 35. இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டார்கள். மோசே அவரோடே பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்ளுவான். Day 28 of our Bible challenge is complete. May today's reading remind you that God is patient, compassionate, and faithful. Let His mercy renew your heart and strengthen your walk. In the comments, share, what did today's reading teach you about God's grace? Walk forward renewed, and join us tomorrow for day 29. God bless you.
பைபிள் சவாலின் 28வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு தேவன் பொறுமையுள்ளவரும் இரக்கமுள்ளவரும் நம்பிக்கையுள்ளவருமாக இருப்பதை நினைவூட்டட்டும். அவருடைய கிருபை உங்கள் இதயத்தை புதுப்பித்து உங்கள் நடையை பலப்படுத்தட்டும். கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைய வாசிப்பில் தேவனுடைய கிருபையை பற்றி நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? புதுப்பிக்கப்பட்ட மனதுடன் முன்னே நடந்து நாளை 29வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.